என் லைஃப்ல அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியா வந்து அப்பி தான். அப்பி வந்து சின்ன வயசுல நிறைய பொது அறிவுக்கு சொல்லி கொடுப்பாங்க, பைபிள் படிக்க சொல்லி தருவாங்க, ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, லெட்டர் போடுவாங்க. அப்பி போட்ட லெட்டர் எல்லாம் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அப்புறம் வந்து அப்பி வந்து பிபிஎஸ் சண்டே ஸ்கூல்லாம் அவங்க தான் கூப்பிட்டு போவாங்க. அப்பி வந்து நான் 6th படிக்கும் போது ஒரு பேப்பர் போட் அப்படின்ற போயம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க லீவ்ல. அது அடுத்த நாள் ஸ்கூல் துவங்கும் போது போயிட்டு சொன்ன உடனே எனக்கு 10 மார்க் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. ஒரே சந்தோஷம். அந்த மாதிரி எல்லாம் லீவ்ல வந்து நிறைய வந்து அறிவு சார்ந்த வேலைகளை சொல்லிடுவாங்க, பூக்கட்டு சொல்லி தர்றது, அந்த மாதிரி நிறைய காரியங்கள். அப்புறம் வந்து அப்பி ஒரு நாள் இங்க நான் பிஎட் படிக்கும் போது இங்க வந்திருந்தாங்க பாண்டூர்ல. இந்த பாண்டூரை பத்தி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த நான் எப்படி அப்படி 30 பக்கம் எழுத போறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, இந்த பாண்டூர்ல என்ன ஸ்பெஷல்னா என்னை பத்தி எழுது அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா 1947 அப்படிதான் ஃபர்ஸ்ட் பாண்டூர்ல லேடி டீச்சர். உடனே அந்த ப்ராஜெக்ட்ல நானும் எழுதினேன். காலேஜ்ல உடனே எல்லாரும் அப்படியா ரியல் ஹிஸ்டரி இது பாண்டூர்ல அப்படின்னு. எங்க பாட்டி தான் 1947 ஃபர்ஸ்ட் டீச்சர். இன்ன வரையும் தனபாக்கி டீச்சர் பேத்தி அப்படின்னு சொன்னா ஒரு பெருமை தான். அப்புறம் வந்து அப்பி வந்து என்னுடைய மேரேஜ்ல, ஜானட்டோட பிறந்த டெலிவரி அப்போ எல்லாத்துலயுமே கூட இருந்திருக்காங்க. அப்பி வந்து 4 மணிக்கு எழுந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க படுக்கையிலே. தலைவாரின்னு பவுடர் போட்டுன்னு தான் வெளியே வருவாங்க. அந்த நீட்னஸ் அப்பிக்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து அப்பி வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, நமக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட். அப்பி வந்து என்னால மறக்கவே முடியாது லைஃப்ல. அந்த அளவுக்கு நிறைய அப்பி லைஃப்ல வந்திருக்காங்க. எல்லாருக்கும் தோத்திரம். அப்பியோட இந்த 100th ஆனிவர்சரியை நினச்சி நம்ம இந்த 2026 செலிப்ரேட் பண்ணுறது ஒரு பெரிய கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய கிருபை மற்றும் ஒரு பெரிய ஸ்லாக்கியம். குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் இந்த சீசன்ஸ் கிரீட்டிங்ஸ் in the name of our Lord and Savior Jesus Christ. அப்பியை பற்றி சில வார்த்தைங்க பேசணும் அப்படின்னா, எல்லாரும் ஒரு அவங்களோட கேரக்டர் பற்றி பேசியிருப்பாங்க. பட் எனக்கு வந்து நான் அவங்கள பார்த்ததில் அவங்க எவ்வளோ போல்டாக இருக்கிறாங்கன்ற கேரக்டர் பற்றி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிக்கும். ஸோ பைபிளில் வர வேர்ஸ் படி Proverbs 28:1 The righteous are as bold as lion. ஸோ அவங்க எப்படி ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக, ஒரு சிங்கிள் விடோ மதராக இருந்து 6 சில்ட்ரன்ஸையும் தனியாக பாண்டூரில் ரேஸ் பண்ணி எல்லாரையும் நல்ல நிலைமையில் ஆக்கி எல்லாரும் ஒரு வேலையில் இருக்க வச்சு பின்பு அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி அவங்க ஃபேமிலிஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தனியாக இது எல்லாத்தையும் பண்ணாங்க. யாரோட சப்போர்ட் இல்லாமல், யாரோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் அவங்களே ஆன் ஹர் ஓன். ஷி வாஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். ஸோ அப்படி அவங்க அவ்வளோ போல்டாக இருந்த கேரக்டரை நான் வந்து ஒரு லயனோட ஒப்பிட்டு பார்க்குறேன். அதே மாதிரி தாம்பரத்தில் நாங்கள் இருந்த நாட்களில் எப்படி என்னை வந்து சின்னதில் வந்து பார்க்குறதுக்கு அவங்க தனியாக கிளம்பி வருவாங்க. யாரோட உதவி, யாரோட சப்போர்ட் எதுவும் இல்லாமல் பஸ் ஏறி, ட்ரெயின் ஏறி அங்கே ஆவடியிலேருந்தோ, திருவள்ளூர்லேருந்தோ, பாண்டூர்லேருந்தோ தனியாக ட்ராவல் பண்ணி தாம்பரம் வரைக்கும் வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங்ஸில் நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் டைமில் வந்து உட்காந்து எதனா பாடும் போது நான் கீபோர்ட் ப்ளே பண்ணுவேன். அப்போது வந்து அவங்க சொல்லுவாங்க, ப்ளே பண்ணும் போது பாடிட்டு வாசிடா, உண்மைன்னு வாசிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் கூட எனக்கு அந்த அவங்க சொன்ன வேர்ட்ஸ் என் காதில் ரிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த பிடிச்ச சாங் அலங்கார வாசலி நானே, கோவிலுக்கு போகிறாயா, இது அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டில் வாசிக்கும் போது ஏன்னா ஒரு பர்டிகுலர் லைன் தப்பாக வாசிச்சிட்டேன்னா அதை அப்படியே கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த லுத்ரன் டியூன் படி அது கரெக்டாக வரணும். ஸோ அவ்வளோ டிசிப்ளின்டாக, அவ்வளோ
ஒரு ஒரு ரிச் கேரக்டர் அவங்களுக்குள்ளே இருந்தது. அதை மறக்கவே முடியாது. அப்பயே நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த டைமில். அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த டைமில் எல்லாரும் இன்னும் ஒற்றுமையாக அடிக்கடி மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. எல்லோரும் ஒரு ஒரு லைஃப்பில் அவங்கவுங்க பிஸியாக இருக்கிறோம். அதை நான் குறையா சொல்லலை, பட் ஸ்டில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா சுச்சுவேஷனே வேறு. ஸோ வி கிரேட்லி மிஸ் யூ அப்பி. உங்களோட ஆனிவர்சரியில் ஏதோ எங்களோட ஒரு ஸ்மால் கான்ட்ரிபியூஷனாக இதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஸோ தேங்க்யூ அகெயின் டு த ஃபேமிலி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எல்லாருக்கும் அகெயின் கிரீட்டிங்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ. ஹலோ, ஹாய். அப்பயே பற்றி நினைக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு வர விஷயம்னா என் பேர் தான். ஏன்னா யாருக்கு என் பேர் ரோஹிணின்னு யார் வச்சாங்கன்னு கேட்டாலுமே அவங்க தான் அதுக்கு காரணம். பிகாஸ் ஃபேமிலியில் வந்து சூரியன், சந்திரன் 2 பேரும் இருக்காங்களாம். அதனால் வானத்தில் இருக்கிற பேராக வெயின்னு சொல்லி எனக்கு ரோஹிணின்னு பேர் வச்சுட்டாங்க தான். யார் கேட்டாலும் இது யார் வச்ச பேருன்னு கேட்பாங்க. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹர். இன்னொரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் நான் குழந்தையாக இருக்கிறது ஃபஸ்ட் நான் எப்படி சாப்பிடணும், எப்படி குளிக்கணும், தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்க சொல்லி வச்சு சமாளிக்க முடியல. இத்தனை பேர் எப்படி சமாளிச்சாங்கன்னு தெரியல. நிஜமாகவே அவங்க ஒரு அயன் லேடி தான். அண்ட் மிஸ் பண்ணல, ஏன்னா டெய்லி அவங்கள நினச்சிட்ருப்போம். ஏன்னா அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, காலையில் ஏஞ்சி போய் முதல்ல ஜீசஸ் முகத்தில் முழிச்சிட்டு அப்புறம் அவங்க அப்பா அம்மா முகத்தில் முழிச்சுட்டு ஏஞ்சிக்குவார். சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா முகத்தில் முழிப்பார். இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ப்ரைஸ் லார்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். அதுக்காக ஜீசஸ் கிட்ட நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கள் அப்படி தனபாக்கியம் அவங்க பற்றி சம் ஸ்வீட் மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவங்க எனக்கு பைபிள் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி ஸ்டோரிஸ்லாம் வந்து அவங்க தான் எனக்கு நிறைய சொல்லித்தா. வீட்டுக்கு வந்தாவே ஏதாச்சும் படிக்கணும், சாலையிலேருந்து பைபிள் படிக்கணும்னு சொல்லி நானும் வந்து அவங்க கூடிய இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்னு சொன்னாலும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, பைபிள் படிக்கணும், படிச்சுட்டு தான் நீதி வேலையை பார்க்கணுன்ற மாதிரி அவங்க வந்து படிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் லெட்டர்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சொன்ன மெமரிஸ்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. அவங்களால ஒரு சில ஃப்ளூயன்ட் தமிழ் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணதே எங்கள் அப்படி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அவங்க கிட்ட செஞ்ச குறும்புகள்லாம் அப்படி என்ன ஞாபகத்தில் இருக்கும். சிறிய டைக்கில் நாங்கள் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுவோம். நாங்கள் சொல்லுறோம் நைட் டைம்லையும் கூட சரி, காலையிலையும் ஜிப்சனை ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவோம். அவங்க அடிக்க தொடர்பு தூக்கிட்டு வந்திருக்காங்க. அது மாதிரிலாம் நிறைய நாங்கள் அவங்கள பயம்படுத்துவோம், பயந்துருவாங்க அந்த மாதிரி. அதெல்லாம் ரொம்ப பண்ணி இப்போ அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படிலாம் ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா என்னென்ன பண்ணுவோம், அது கரெக்டாக அவங்க பண்ணாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக வழி நடத்துனாங்க. அவங்க இல்லைன்னா இந்த ஃபேமிலிக்கு வந்து இந்த ஒரு பேர் வந்து நல்ல ஒரு நேம் வந்திருக்காது. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க சிங்கிள் உமன் அயன் லேடி மாதிரி இருந்து எல்லாரையும் நல்ல வழி நடத்தி எல்லாரையும் நல்ல ஒரு பொசிஷனில் வச்சுருக்காங்க. நான் தான் பிங்கு, எங்கள் அப்பியோட 4வது பையன் பேசுகிறேன். அப்பியை பற்றி சொல்லணுன்னா நான் அவங்க அப்பின்னு மட்டும் சொல்கிறத விட இந்த குடும்பத்துக்கு எல்லாமே அவங்க தான் இருந்திருக்காங்க. அவங்க சின்ன வயசில் சொல்கிற கதையில் ஆரம்பித்து மாதம் காசு கொடுத்து சிறு வயதிலேயே பணத்தை எப்படி கையணும்னு சொல்கிறது முதற்கொண்டு பல உறவுகளை எப்படி ஒன்றா இருக்க வச்சு காக்கணுன்ற சொல்கிறது முதற்கொண்டு அவங்க நிறையா விஷயத்த வாழ்க்கைக்கு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் தப்பே பண்ணியிருந்தாலும் வீட்டில் அம்மா அப்பா கூட சண்டை வரும்போதெல்லாம் அவங்க தான் எனக்கு சப்போர்ட்டாக எப்பவுமே நிற்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட நான் என்ன பெருசாக பார்க்குறேன்னா அவங்க சம்பாதிச்ச மரியாதை தான். அவங்க இன்னைக்கு நம்ம ரோட்டில் போகும்போது நான் தெரியாதவங்க நம்மளை பார்த்து இன்னொரோட பேரனை நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு ஓகே இவங்க கரெக்டாக தான் இருப்பான்னு நம்மளை நம்புறாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்க சம்பாதிச்சு வச்ச மரியாதை தான். ஸோ அதை நம்ம மரியாதையை எப்பவுமே காப்போம். லாங் லிவ். ஹாய், பிரைஸ் லார்ட். நான் கிப்சன். இந்த வருஷம் அம்மாவுக்கு 100 இயர் பர்த்டே.
இந்த 10ஆம் தேதி நம்ம அவங்கள நினைவு கூறக்கூடிய ஒரு நாள். அம்மம்மா பற்றி சொல்லணும்னா அவங்க ரொம்ப பொறுமையான ஒருத்தவங்க. அவங்க எந்த சூழ்நிலையிலும் அவங்க பொறுமையாக தான் இருக்காங்க. பொறுமையாக இருந்து அந்த எந்த ஒரு காரியத்தை இருந்தாலும் அவங்க வந்து ஜெயிப்பாங்க. அதே போல் நம்மளும் பொறுமையாக தான் இருந்துக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட கற்றுக்கினேன். அவங்கள எந்த அளவு பொறுமையாக இருப்பாங்கன்னா, எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்தாலும் ரொம்ப பொறுமையாக இருந்தது தான் அவங்க எதுவுமே செய்வாங்க. இன்னைக்கு அவங்களுடைய 100வது வருஷம் நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணுறோம். அவங்களுடைய லைஃப்பை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு அவங்களுடைய பர்த், அவங்க தாயினுடைய கருவறையிலிருந்து மருத்துவருடைய கருவறைக்குள்ளே போய் இப்போ கடவுளுடைய கருவறையில் அவங்க ஒருங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அதுக்கு நடுவில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு சாட்சியான ஒரு லைஃப் தான். இந்த அளவு சாட்சின்னா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான் அந்த அம்மா. அந்த சாம்ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, ஒரு பொருளோ இல்லை மற்ற எதனா ஒரு உலக காரியமோ இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸை தான். ஃபேமிலி மெம்பர்ஸில் எல்லாருமே அவங்க வந்து நேசிக்கிறவங்க ஒருத்தங்க. யாரையும் அவங்க பகையாளியே பார்க்கல, பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் அவங்க இறங்கி போயிட்டு எல்லாருக்கும் ஹெல்பிங் மைண்டோட தான் அவங்க செய்வாங்க. யாரையும் அவங்க வந்து மறைச்சிக்கவும் மாட்டாங்க, பகைச்சிக்கவும் மாட்டாங்க. அப்புறம் அவங்க கடைசி நேரத்தில் அவங்க ரொம்ப முடியாமல் போயிட்டு அவங்க மகள் மாமா வீட்டில் இருந்தாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மாமா சொல்வார், ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. கடைசியாக அவங்க சாகும்போது அவங்களுக்கு கால் வலி, கேன்சர்னால அவங்க உடம்பு ரொம்ப மோசமாயிட்டு கால் வலி இருந்ததுன்னு சொன்னாங்க. கடைசியாக அப்படிதான் நான் கேட்டது. எனக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்கன்னு. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. ஆனால் இப்போ எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப ஃப்ரீடமாக கொடுத்து என்னை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவன். ஆனால் அவங்க எல்லாத்தையுமே அவங்க ரெடி பண்ணாங்க. என்ன ஒரு 15-20 வருஷமாக அவங்க தான் பார்த்துருந்தாங்க. கடைசியாக அவங்க ஃப்ராக்சர் ஆகும்போது தான் அவங்களால ஒன்றும் முடியல. மற்றபடி எல்லாமே அவங்க கிட்ட தான் இருந்தது. வீட்டோட பொறுப்பு எல்லாமே அவங்க வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கும். எந்த அளவுன்னா, அவங்க வந்து எப்போவுமே வந்து கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வீட்டையும் சரி, நம்ம ஒவ்வொருத்தருடைய திட்டங்களையும் சரி, எல்லாத்துலேயுமே. அதனால அவங்க ரொம்ப ஒரு ப்ளசன்ட் அண்ட் பீஸ்ஃபுல் மைண்ட் அண்டு ஸ்ட்ராங் ஆர்ட்ஃபுல் மைண்ட் உள்ளவங்க அவங்க. அண்ட் எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க. ஆமாம்மா, அதெல்லாம் அவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க மூலியமாக தான் இங்கே எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்குது நம்மளோட லைஃப்பில். அதனால் நான் இதை வந்து சாட்சியாக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன். இந்த வீடியோ மூலிமா பார்த்து கொஞ்சம் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாய், பிரைஸ் லார்ட். அம்மா பற்றி நான் சொல்லணும்னா, ஷீஸ் அ வண்டர்ஃபுல் லேடி. நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அம்மா ஒன் ஆஃப் த ரீசன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசனும் கூட. ஸோ அவங்கள பார்த்து தான் நான் கடவுளை அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா எப்போல்லாம் வீட்டில் இருக்காங்களோ அவங்க வந்து பிளஸ்ஸிங் டிவி பார்ப்பாங்க, தனியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த வயசான காலத்துலேயும் சர்ச் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுவாங்க. அவங்களால முடியலனா கூட நடந்து போவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி ஒரு அம்மா கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருந்தோம். ஸோ என்னோடய லைஃப்பில் கடவுளுக்குள்ளாக வழிநடத்துறதுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. அதே சமயம் எல்லா பிள்ளைகளையும் நல்ல நல்ல நிலைமையில் அவங்க இதுக்கு போனாங்க. ஸோ எல்லாமே ஒரே ஒரு ரீசனால் தான், ஹர் ப்ரேயர்ஸ். ஸோ நம்மளும் எல்லா காரியத்துலேயும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபித்து எல்லா நன்மைகளும் அம்மம்மா மாதிரி பெற்றுக்கொள்ளுங்க. ஹாப்பி பர்த்டே அம்மம்மா. உங்களோட 100 இயர்ஸ் நீங்கள் ஆண்டவர் கூட செலவு பண்ணுறீங்க. ஸோ we will also meet you one day. We hope we will also meet you one day. ஸோ அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறோம்.
ஹாய் ஃபேமிலி, பிரைஸ் தி லார்ட். 100 இயர்ஸ் ஆஃப் அம்மம்மா 1926லேருந்து 2026. ஆல்மோஸ்ட் அவங்க இறந்தே ஒரு 8 to 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்களோட பர்த்டேவே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து July 1 இந்த பர்த்டே டேட்டில் தான் நிறைய பேருக்கு பர்த்டே இருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அவங்க நிறைய ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுவாங்க. அம்மம்மானாலே வீட்டுக்கு வந்தால் ஸ்டோரியும் சொல்லுவாங்க, ப்ளஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. அவங்களோட லைஃப்பில் நடந்த ஸ்டோரிஸு, சைல்ட்ஹுட் பற்றி, தாத்தா எப்படி மீட் பண்ணாங்கன்றது வச்சு, அதுக்கப்புறம் அவங்க பசங்க ஒவ்வொருத்தரும் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுவாங்க வீட்டில், இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. லேட்டர் பீரியட் ஆஃப் அம்மம்மா பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்பிரிச்சுவலாக அவங்க நல்லா க்ரோ ஆனாங்க. சாட்சி சொல்கிறது, பாட்டு பாடுறது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலுமே கண்டிப்பாக அம்மம்மா முடியுதோ முடியலையோ அந்த நடுங்கிற வாய்ஸை வச்சு கூட பாட்டெல்லாம் பாடுவாங்க. எனக்குமே ஒரு சாங் சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய சாங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று மட்டும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. லாஸ்ட் வீக் கூட என் பையன் தூங்கும் போது அந்த பாட்டு பாடி தூங்க வச்சேன். ஸோ அம்மம்மானாலே அன்பும் இருக்கும், கண்டிப்பும் இருக்கும். ஒரு அயன் லேடி அப்படி இருந்ததுனால தான் இத்தனை பேரை வளர்த்து ஒரு நல்ல பொசிஷனில் அவங்களால வைக்க முடிஞ்சிச்சு. ஸோ காட் பிளெஸ்ஸிங்ன்றது அவங்களுக்கு நிறையவே இருந்தது. அது நம்மளோட லைஃப்பில் நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ஃபஸ்ட் எப்படி இருந்தோம், அவங்களோட ஏர்லி பீரியட் எப்படி இருந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சொல்லுவாங்க சாப்பாடே இருக்காதான், எல்லாருக்கும் செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் மங்களம் அம்மாவும் ஒரு வாய் கொடுப்பாங்களாம் சாப்பாடு. அது சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்கிடுவாங்களாம். இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இப்போ எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும்படியாக கடவுள் கிருபை செஞ்சார். அவங்க லைஃபே வந்து ஒரு சாட்சி தான் நம்மளுக்கு. ஸோ அம்மம்மா இப்போது காட் கூட ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்கன்னு விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ.